வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, பிஸ்கெட்டை வச்சு ஒரு சுவையான லட்டு செஞ்சு கொடுக்குறத பற்றி பார்க்கலாம். தினமும் பிஸ்கெட் சாப்பிட்டு போர் அடிக்கும் குழந்தைங்களுக்காக இது ஒரு சுவையான லட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சி ஜாரில் எந்த பிஸ்கெட் வேணாலும் எடுத்துக்கோங்க. பிரிட்டானியா பிஸ்கெட்டு, சால்ட் பிஸ்கெட் தவிர, க்ரீம் பிஸ்கெட் தவிர எந்த பிஸ்கெட் வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து உடச்சி ஜாரில் போட்டுக்கோங்க. ஜாரில் போட்டுட்டு அதை நல்லா பவுடராக, ஃபைன் பவுடராக அரைச்சி ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. தட்டில் கொட்டினதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு பொட்டுக்கடலை, அது ஒரு 1/4 கப்பு, 1/4 கப் வேர்க்கடலை, ரெண்டையும் பவுடர் பண்ணி அதையும் தட்டில் கொட்டி வச்சுக்கணும். பிஸ்கெட் கூட வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் அரைச்ச பவுடரை கலந்துட்டு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடரு, 1/4 கப்பு டெசிகேட்டட் கோகோனட் அதையும் போட்டு ஒன்றா கலந்துக்கணும். டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா சாதாரணமாக தேங்காய் துருவலை லேசாக வறுத்துட்டு அதையும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுக்கணும். கலந்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் வெல்லம் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி, ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு வெல்லம் கரையந்தண்டியும் கிளறி விடுங்க. பாகுபதம் தேவையில்லை. பாகுபதம் இல்லாமல் நல்லா வெல்லம் கரையந்தண்டியும் நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எள்ளு 2 ஸ்பூன், வறுத்த எள்ளு 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா பெசரிக்கங்க. ஒரு கட்டிகள் இல்லாமல் பெசரினா தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். ஏன்னா பிஸ்கெட் சேர்த்துருக்கிறதுனால. வெள்ளை கரைசலை நல்லா வடிகட்டி அதில் போட்டு நல்லா கிளறுங்க. நல்லா கிளறுனா தான் கட்டிகள் இல்லாமல் கிளறணும். பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, எள்ளு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனா நல்லா கிளறிட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா பெசருங்க. பிசைஞ்சிட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறது குழந்தைங்களுக்காக தான். அதுவும் குழந்தைங்களுக்காக சேர்க்கறதுனால நட்ஸுகள் வேணாலும் சேர்த்துக்கலாம், கிஸ்மிஸ் பழம் கூட சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். போட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக லட்டுகளாக பிடிச்சி தட்டில் எடுத்து வைங்க. இந்த லட்டு 10 நாட்கள் ஆனாலும் வெளியில் வச்சாலும் கெட்டு போகாது. பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுக்கறதுக்கு எளிதான, சுவையாகவும் சத்தான லட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.